அப்படின்னு சொல்லி பொட்டை அழிக்க போகிறேன்னு சொன்னான். யாரோ செத்தான், சம்பந்தப்பட்ட தீவிரவாதிகள் செத்தானா, பயங்கரவாதிகள் செத்தானா, நம்ம ஊருக்குள்ளே வந்தவன் செத்தானா, நமக்கு இன்னைக்கு வரைக்கும் உரிய எந்த ஆவணங்களையும் யாரும் வெளியிடலை, அரசாங்கம் வெளியிடலை. ட்ரம்ப் சொன்னாரு போற நிறுத்தினாங்க, நம்ம சொன்னோம் தேச துரோகினாங்க. அப்ப ட்ரம்ப் எவ்வளவு பெரிய ஆளு? 2 நாட்டுக்குமான போரை அவர் என்ன சொல்றாரு, 2 நாட்டுக்கான போரை எப்படி அனுப்பாட்டுனான்னு கேட்டா, வணிக ஒப்பந்தம் அம்பானி அதானி வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியாது சொன்னேன். அவர் தானே எங்களுக்கு முதலாளி, அவரை வச்சு தானே நாங்க பாஜக கட்சியவே நடத்துறோம். அம்பானி அதானி இல்லைன்னா பாஜக எங்கே கொண்டு கடல்ல கொண்டே தான் போடணும் பாஜகவை. அவன் அதிக நிதியை கொடுத்து அந்த கட்சியவே நடத்துறான். குஜராத் மார்வாடிகளுக்கான ஒரு அரசியல் கட்சி தானே பாஜக. அப்ப ட்ரம்ப் யாருன்னே தெரியாம ட்ரம்புக்கு எதிரான பதிவை வந்து கங்கனா ரணாவத் போட்டாங்க. நம்ம முதலாளி கோச்சுக்குருவாரு அப்படின்ட்டு ஜேபி நட்டா வந்து கூப்பிட்டு, எம்மா கம்பெனி நட்டமாயிருமா தூக்க மாட்டார். இல்லை, இப்போ ட்ரம்ப்புமே அங்கே சொல்லும் போது மோடியை பற்றி எப்போ பேசினாலுமே ஹீ இஸ் மை ஃப்ரெண்ட் அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ணுவார். இவர் உரிமையாக போய் பார்த்துட்டு வருவார். போய் பார்க்கும்போது கூட வந்து என் நண்பரை பார்த்துட்டு வரேன், நான் போனால் எல்லாமே சரியாயிடும் சொல்லிட்டு இவர் பெரிய நம்பிக்கையை விதைச்சிட்டு தான் போவார். அப்படி இருக்கும்போது ஏன் திடீர்னு கங்கனா ரனாவத் இதை பண்ணணும்? கங்கனா ரனாவத்துக்கு தெரியாதுங்க, செக்கு எது செவலிங்க எதுவும் தெரியாது. எல்லாத்துக்குமே நாய் காலை தூக்கிடும்ன்ற மாதிரி சில பேருக்கு விவரம் தெரியாது. அரசியலில் அமெரிக்கா என்ன ரோல் பண்ணுது, மோடி வந்து யாரு? இப்போ நீங்கள் மோடி வந்து வெளியில் வந்து என்ன சொல்லுவார், இந்துத்துவா, நம்ம வந்து இந்துக்களுக்காக கட்சி நடத்தும் அப்படின்னு சொல்லுவார். ஆனால் அது உண்மையா? அது உண்மை கிடையாது. 400 ரூபா வித்த சிலிண்டர், 450 ரூபா வித்த சிலிண்டர் எல்லாரும் தான் 1000 ரூபாய்க்கு வாங்குறேன். இந்துக்களுக்கு என்ன சலுகை விலையில கொடுக்குறாங்க, இஸ்லாமியருக்கு மட்டும் 1000 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க? அப்படி கிடையாது. பெட்ரோல் விலை 40 ரூபா இருந்துச்சு மன்மோகன் சிங் காலத்தில், 100 ரூபா விற்கிது, 105 ரூபா விற்கிது. எல்லாரும் தானே பாதிக்கப்படுறான். ஜிஎஸ்டி எல்லாருக்கும் தானே போடுறான். இப்போ 1/4 கிலோ 1/2 கிலோ இறைச்சி வாங்கி திங்கிறவன், மாட்டு இறைச்சி வாங்கி திங்கிறவன், பீஃப் திங்கிறவனா வந்து ஒரு பெரிய ஒரு மோசமான ஆளு, இந்து தர்மத்துக்கு எதிரானவன், பசு பாதுகாப்புன்னு சொல்லிவிட்டு கோடிக்கணக்கான டன்னை ஏற்றிக்கிட்டே இருக்கானா இல்லையா வெளிநாட்டுக்கு? பசுவினுடைய இதை வந்து பீஃபை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறானா இல்லையா? பேர் வந்து என்ன பண்ணியிருப்பான், பிஸ்மில்லா எக்ஸ்போர்ட்ஸ்னு வச்சுருப்பான். உள்ளே பார்த்தீங்கன்னா ராகவா ஐயங்கரா இருப்பார் ஓனர். எல்லாமே வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணுறேன். அப்போ இவன் சொல்றதுக்கும் நடைமுறைக்கு சம்பந்தம் இல்லை. ஒரு மிகப்பெரிய கார்பரேட் செக்டாரை காப்பாற்றுவதற்கான ஒரு ஏற்பாட்டை தான் பாஜக செய்கிறது. அதுக்கு என்ன பண்ணுவானா, ப்ராடக்ட் அதுதான், பின்னாடி லேவின்னு தான் இந்துத்துவா. இந்த காவி மயமாக்கப்பட்டது என்று சொல்வதெல்லாம் ஏமாற்று வேலை. அதனால இவங்க என்ன செய்வாங்கன்னா, இது யாருக்கு அரசியல் நடத்துறாங்க, உலகமயமாக்கல்ல இன்னைக்கு வந்து எங்கோ போர் நடக்கிறது என்று இல்லை. பங்குச்சந்தை வீழ்ச்சி அடைஞ்சிச்சா இல்லையா? ஆமா. பாகிஸ்தான் மேல குண்டை போட்டா ஏன் இங்க பங்குச்சந்தை வீழ்ச்சி அடைந்தவனா கேட்பானா? எவனுக்காக தெரியுமா? அப்ப இன்றைக்கு உலகமே ஒரு கிராமமாக சுருங்கி விட்டது. அப்ப எதுக்காக சொல்றாங்க? ஊடக பார்வைக்காக சொல்றாங்க. ஆமாங்க, நம்ம தான் வீரன், நம்ம தான் சூரன் அப்படி சொல்றது இருக்குல்ல. இப்போ இந்திரா காந்தி வந்து பாகிஸ்தான் மீது போர் எடுத்து பங்களாதேஷ்னு ஒரு நாட்டையே உருவாக்குனாங்கல்ல. அன்னைக்கு என்ன உலக நாடுகளை வந்து நிப்பாட்டிச்சு போற? அப்ப அது பல தலைவர்கள் வந்து இந்தியாவை வழிநடத்திய பல தலைவர்கள் இருக்கான். ஜவஹர்லால் நேரு உலகத்துக்கு போரே கூடாது என்று சொல்வதற்கான பஞ்சசீல கொள்கையை வந்து வகுத்தாரு. நாம் இன்னொரு எதிரியா இருந்தா கூட எதிரியினுடைய கருத்தை தான் நம்ம அடிக்கணுமே தவிர எதிரியை அடிக்கக்கூடாதுங்கிற ஒரு கருத்து இருந்துச்சுல. உலகத்துல அடிச்சவன் பெரியவனா அடி வாங்கினவன் பெரியவனா? உலகம் முழுக்க சொன்னேன், அடிச்சவன் தான்டா ஜெயிச்சவன், அடி வாங்கினவன் எப்படி ஜெயிச்சவனாக முடியும்? அவன் வந்து தோத்து போனவன் தானே. காந்தி என்ன சொன்னாரு? அடிச்சவன் ஜெயிச்சவனா அடி வாங்கினவன் ஜெயிச்சவனா அல்ல கருத்து. அடி வாங்கியவன் பக்கம் தான் நியாயம் இருக்குன்னா அவன் தான் ஜெயிச்சவன். அவன் அதற்காக அந்த துன்பத்தை ஏற்றுக்கொள்றான், அவன் தான் ஜெயிச்சவன். அந்த அகிம்சை. அடிச்சவன் பெரிய ஆள் ஆக முடியாதுன்னாரு. அதனால இன்றைக்கு வந்து காந்திய தத்துவத்தின் வழியாக இந்த நாடு கட்டமைக்கப்பட்டது. இது காந்திய தேசம். பஞ்சசீல கொள்கையால போருக்கு எதிரான கருத்துக்களால் கட்டமைக்கப்பட்டது. ஆப்பிள் நிறுவனம் இங்கே போனால் நம்ம மொத்தமாக காலி பண்ணிடுவாங்க, இங்கே போயிடாதுன்னு ட்ரம்ப் வெளிப்படையாக பேசுகிறாரு. இந்தியாவினுடைய எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி அமெரிக்காவில் போய் உரையாடுறாரு. யார்கிட்ட? அமெரிக்க வாழ் இந்தியர்கள்ட்ட, அங்கே இருக்கக்கூடிய நம்ம ஊர்லேருந்து போனவன்ட்ட. அது தேச துரோகம், அந்த நாட்டில் ஜனநாயகம் கெட்டு போச்சுன்னு பேசினாரு. தேச துரோகம் சொல்கிறவன் ட்ரம்ப் சொல்கிறாரு, இந்தியாவுக்கு தொழில் தொடங்க போகாதீடா, மொத்தமாக திருடிடுவாங்கடா, அவங்கள வரி போட்டு கொண்டுருவாங்கடான்னு சொல்கிறாருல. எவனாவது ஒரு தேசபக்தன் சொல்லிக்கிற சங்கிகள் எவனாவது, அவன் தேசபக்தனே கிடையாது, இருந்தாலும் சொல்கிறேன், சங்கி எவனாவது ட்ரம்புக்கு எதிராக பேசுகிறானா? ஜேபி நட்டா என்ன சொல்றாரு? இல்ல அது மாத்தி இப்போ வந்து டெலீட் பண்ற அளவுக்கு போகணும்னா அப்ப என்ன பயம் அவர் மேல? அப்படின்னா என்ன பயம்னா, சர்வதேச ஒப்பந்தங்கள் எல்லாமே அமெரிக்கா போன்ற வலதுசாரி நாடுகளினுடைய தயவுல தான் நம்ம இருக்கோம். சர்வதேச உறவு பாதிக்கும். அதனால ட்ரம்பை கும்பிட்டுக்கிறது தான் நமக்கு நல்லது, அடிபணிவது தான் நல்லது அப்படிங்கிற இடத்துல இப்ப சீனா வந்து அமெரிக்காவுக்கு ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்கிறது, வளர்ச்சி அடைந்திருக்கிறது. நம்ம அப்படி இல்லை. நம்ம நாட்டில் நம்ம வல்லரசுன்னு சொல்லிக்கிறது, நம்ம சீன் போடுறது எல்லாமே
ட்ரம்புக்கு முன்னாடி ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிறத நான் சொல்லல, ஜேபி நட்டா சொல்றாரு. ஓகே. கங்கனா ரணாவத் எக்ஸ்ட்ரா இருந்தாலும் அதுல வந்து மோடி ரொம்ப பெருமைப்படுத்தி தானே பேசியிருக்காங்க. நீங்க பெரிய ஆல்பா மேல் அப்படின்னா அதை விட பெரிய மடங்களுக்கு ஆல்பா மேல் வந்து அது பிரதமர் உண்மை மோடி கிடையாதுல்ல, அவர்கள் அப்படின்னு. அது உண்மை கிடையாதுல்ல. அவர் எதையாவது சாதித்து இருக்கிறாரா? இந்த 11 ஆண்டு கால ஆட்சியில அவருடைய சாதனைன்னு ஏதாவது சொல்ல முடியுமா? ஒன்றுமே சொல்ல முடியாது. இல்ல இப்ப இதை வந்து கேட்டா என்ன சொல்லலாம்? டிஜிட்டல் ஆல்ரெடி- இந்தியாம்மா, நம்ம நாட்டினுடைய மிகப்பெரிய பொருளாதார வீழ்ச்சி, 2 கோடி இளைஞர்களுக்கு வந்து வேலை தருவேன்னு சொன்னாங்க. ஆனால் வந்து இந்தியாவில் வந்து 40 கோடி இளைஞர்கள் வேலைவாய்ப்பற்றவர்களாக மாற்றப்பட்டிருக்காங்க. ம், 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 ம். பெரிய பின்னடைவை இந்த நாடு சந்தித்திருக்கிறது. அக்கினி பாத் என்று சொல்லக்கூடிய ராணுவத்துக்கு ஆள் எடுக்கிறத கான்ட்ராக்ட் ஜாப்பா மாத்தினதுனால தான் பாதுகாப்பு குறைபாட்டுக்கு அடிப்படை தான் 1.5 லட்சம் பேரை வேலையை எடுத்துக்கிட்டாங்க ராணுவத்தில். ராணுவ வீரர்களுக்கு சம்பளம் கொடுப்பதிலேயே பாரபட்சம் காட்டினதுனால தான் நாட்டினுடைய பாதுகாப்பு பெரிய குறைபாடாக மாறி இருக்கு. இதெல்லாம் இந்த அரசினுடைய ஃபெயிலியர். இதை வந்து எதிர்க்கட்சிகள் சொல்லலாம்ல சார். இப்ப ராகுல் காந்தியோ எதிர்க்கட்சியில் இருக்கவங்க யாராவது ஒருத்தங்க இதை ட்ரம்ப் பத்தி சொல்றாரு. ட்ரம்ப் ஏன் சொல்றாரு? அதுவும் வந்து ஒரு நாட்டுல நீங்க தொழில் தொடங்கினா வந்து நீங்க நாசமா போயிடுவீங்கன்னு ஒரு இன்னொரு நாட்டுல இருக்கக்கூடியவர் சொல்ல முடியுமா? சொல்லிட்டார் இல்லையா? அதை யாராவது கண்டித்தார்களா? ராகுல் காந்தி போய் அமெரிக்காவில் இந்தியாவினுடைய ஜனநாயகம் பற்றி பேசக்கூடாது என்று சொன்ன ஒரு சங்கியாவது ட்ரம்புக்கு எதிராக அறிக்கை விட்டானான்னு பார்த்தா, ட்ரம்ப் மனம் கோணக்கூடாது என்பதற்காக கங்கனா ரணாவத்தை கண்டிக்கிறாங்களா இல்லையா?